பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ராமதாசுக்கும் மருத்துவர் அன்புமணிக்கும் இடையே நடந்து வரும் மோதலால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இதற்கிடையே மாம்பழ சின்னம் எனக்குதான் என தேர்தல் கமிஷனரிடம் மருத்துவர் ராமதாஸ் மனு கொடுத்த நிலையில அநேகமா மருத்துவர் அன்புமணிக்கு தான் மாம்பழ சின்னம் ஒதுக்கப்படும் என்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் விரிவான செய்தியை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கடந்த 1990ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய கட்சியா வலம் வருது. திமுகவோ அல்லது அதிமுகவோ வெற்றி பெற வேண்டுமானால் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவு தேவை என்ற நிலை இன்று வரை இருக்கு. குறிப்பாக வட மாவட்டங்களில் உள்ள வன்னியர் சமுதாய மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தங்கள் சொந்த கட்சி போல கருதுறாங்க. மருத்துவர் ராமதாஸ் மீது அவர்கள் அளவற்ற அன்பும் பாசமும் வச்சிருக்காங்க. தந்தை மருத்துவர் ராமதாஸ் போலவே மகன் மருத்துவர் அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சியில் முக்கிய அங்கம் வகித்தார். குறிப்பா இளைய தலைமுறையினர் அனைவரும் அன்புமணியை ஆதரிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வட மாவட்டங்களில் உள்ள இளைஞர்கள் அன்புமணியை கண்டால் கடுமையான ஆரவாரம் செய்து அவரை வரவேற்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்த தேர்தல் வரையிலும் மருத்துவர் ராமதாஸ் மருத்துவர் அன்புமணி ஆகிய இருவரும் சேர்ந்தே தேர்தல் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். கூட்டணி குறித்தும் இருவரும் சேர்ந்தே முடிவெடுத்தாங்க. கூட்டணியை பொறுத்த வரையில பாட்டாளி மக்கள் கட்சி அடிக்கடி பல்டி அடித்து வருவது அனைவரும் அறிந்த செய்திதான். இந்த சூழ்நிலையில தான் தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் தலைமையில ஒரு அணியும் மருத்துவர் அன்புமணி தலைமையில ஒரு அணியுமா பாட்டாளி மக்கள் கட்சி பிரிந்திருக்கு. ஏதாவது ஒரு கட்டத்துல சமரசம் ஏற்பட்டு விடும் என்று எதிர்பார்த்து இருந்த நிலையில அதற்குண்டான அறிகுறி எதுவுமே தெரியல. இதற்கிடையே அதிமுக தரப்புல பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி சேர்த்து கொள்ளலாம் என முடிவெடுத்து செயல்பட்டு வராங்க. தற்போது அதிலும் ஏராளமான குழப்பங்கள் நிலவுது. அன்புமணியை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி என்று முடிவு எடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசியிருக்கிறார். தனக்கு 15 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் தர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்காரு. இது பற்றி பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் ஆலோசனை நடத்தி வருது. இதற்கிடையே மருத்துவர் ராமதாஸ் யாருடன் கூட்டணி சேர்வது என்பதில் மிகப்பெரிய குழப்பத்துல ஆழ்ந்திருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியுடன் அன்புமணி சேர்வதால் திமுகவுடன் சேரலாம் என்று முடிவு எடுத்தாரு. இது தொடர்பா மு.க.ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர் முயற்சி செஞ்சாரு. ஆனால் மு.க.ஸ்டாலின் இதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்த நிலையில அன்புமணிக்கு தான் செல்வாக்கு இருக்கு என்ற தகவலை அறிந்த மு.க.ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் இவர்களை விட பலமாக கட்சி என்ற தீர்க்கமான முடிவுல இருக்காரு. இதன் காரணமா அவர் ராமதாஸையும் புறக்கணிச்சிருக்காரு. தற்பொழுது டெல்லி பாஜக மாநில மேலிடம் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்தால் நல்லது என சமரச பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்து வராங்க. ஆனால் மருத்துவர் ராமதாஸ் இதற்கு முற்றிலுமா மறுத்துவிட்டார். இந்த சூழ்நிலையில உச்சகட்டமாக மாம்பழம் சின்னம் யாருக்கு என்ற விவகாரம் தற்போது தலை தூக்கி இருக்கு. மருத்துவர் ராமதாஸ் தேர்தல் கமிஷனிடம் ஒரு மனு கொடுத்திருக்காரு. அந்த மனுவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் நான் தான். இந்த கட்சியின் ஆரம்ப காலத்தில் இருந்தே மாம்பழ சின்னத்தை நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். அந்த வகையில் மாம்பழ சின்னத்தை எங்களுக்கு தான் தர வேண்டும் என கோரிக்கை மனு கொடுத்திருக்காரு. இதற்கிடையே அன்புமணியும் சட்ட ரீதியாக இதனை எதிர்கொள்ள தயாராகி இருக்காரு. அவரும் விரைவிலேயே தேர்தல் கமிஷனிடம் ஒரு மனு கொடுக்க முடிவு செஞ்சும் இருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியில் தற்பொழுது அன்புமணி பக்கம் சார்ந்திருக்கும் வழக்கறிஞர் கே. பாலு இதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வராரு. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூடி 2026ஆம் ஆண்டு வரை அன்புமணிதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த வகையில தேர்தல் கமிஷனும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. தற்பொழுது தேர்தல் கமிஷனை பொறுத்தவரையில ராமதாஸ் தரப்புல பாட்டாளி மக்கள் கட்சியின் தற்போதைய தொண்டர்கள் நிலவரம் பற்றி கேள்வி எழுப்பியிருக்கு. இதற்கிடையே அன்புமணி தரப்புல வருகிற சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களுக்கான ஏ படிவம் பி படிவம் ஆகியவற்றில் நானே கையெழுத்து விடுவேன், இதை யாரும் மாற்ற முடியாது என தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம மாம்பழ சின்னம் எனக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது என்றும் அறிவிச்சிருக்காரு. இதனிடையே தேர்தல் கமிஷன் வருகிற டிசம்பர் மாதம் 2வது வாரம் இது தொடர்பா முடிவு எடுத்து அறிவிக்க காத்திருக்கு. அந்த வகையில் தற்பொழுது அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை தான் தேர்தல் கமிஷன் அங்கீகரிச்சிருக்கு.
எனவே அந்த வகையில் மாம்பழ சின்னம் அன்புமணிக்கு தான் வழங்கப்படும்னு தெரியுது. மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரையில ஏதாவது ஒரு பொது சின்னத்தில் தனியாகத்தான் போட்டியிட வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. இது ராமதாஸ் தரப்புல உள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. வட மாவட்டங்களில் மாம்பழ சின்னம் மிகவும் பிரசித்தி பெற்ற சின்னமாகும். அந்த சின்னம் அன்புமணிக்கு கிடைக்கும் பட்சத்துல பெரும்பாலான வாக்குகள் மாம்பழ சின்னத்திற்கு தான் கிடைக்கும். ராமதாஸ் புது சின்னத்தில் போட்டியிடுவதால் மக்கள் மத்தியில் அந்த சின்னம் சென்றடைவதில் சிக்கல் இருக்கு. இதனால் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு வங்கி மிகவும் குறைந்துவிடும்னு அறியப்படுது. இந்து மத புராணங்களில் ஒரு கதை இருக்கு. பரமசிவனும் பார்வதியும் ஒரு ஞான பழத்தை வைத்துக்கொண்டு இந்த பழம் யாருக்கு என்று கேட்பார்கள். அப்பொழுது முருகனும் விநாயகரும் எங்களுக்கு தான் என போட்டி போட்டு இறுதியில் உலகை சுற்றி வருபவருக்கு அந்த பழம் கிடைக்கும் என அறிவிச்சிருப்பாங்க. முருகப்பெருமான் உலகை சுற்றுவதற்காக மயில் ஏறி கிளம்பி சென்ற சமயத்துல விநாயக பெருமான் பெற்ற தாயும் தந்தைதான் உலகம் என்று தாய் தந்தையை சுற்றி அந்த பழத்தை தட்டி சென்றிருக்காரு. அதுபோலத்தான் தற்பொழுது மாம்பழம் சின்னத்தை அன்புமணி மிக எளிதாக தட்டி சென்றிருக்காரு. இதன் மூலம் அதிமுகவை பொறுத்த வரையில மாம்பழத்தை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி என்று முடிவு செய்து வச்சிருக்காங்க. எனவே பாரதிய ஜனதா கட்சி மூலமாக அன்புமணி அதிமுக கூட்டணியில் இணைவார். ராமதாஸ் கலட்டி விடுபடுவார் என்ற சூழ்நிலை நிலவுது. அரசியலில் மிகப்பெரிய அறிவாளியாகவும் ஜாம்பவானாகவும் திகழும் மருத்துவர் ராமதாஸ் இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்க போகிறார், அவரால் வெற்றி பெற முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் செய்திகளை அறிவதற்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.